ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஆன்மீகம், கிச்சன் டிப்ஸ், மற்றபடி அனைத்து விதமான மல்டி கண்டென்ட்டும் நம்மளோட சேனலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை தான். நான் எப்படி எங்கள் வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளே எப்படி சாமி விளக்கெல்லாம் நான் ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வீடு வாசல் எல்லாமே தொடச்சிருவேன். விளக்கெல்லாம் அன்னைக்கு தான் விளக்குவேன். வாரம் நான் விளக்க மாட்டேன். 15 நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் விளக்குவேன். நம்ம அடிக்கடியும் நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த விளக்குகளை நம்ம சக்தியை ஏற்றி வச்சுருப்போம். அதை அடிக்கடி நாம் விளக்கி கழுவும் போது நம்ம காமாட்சி விளக்கில் இருக்கிற சக்திகள் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கரைப்படியாமல் அப்பப்போ தொடச்சிட்டு நாம் விளக்கு ஏற்றிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் ஸ்பீடு படுத்திட்டேன். அதையே இது கூட நான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க திருவிளக்கு, நிலைவாசல் படி இதுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வெறும் மஞ்சள் மட்டும் வைக்காமல் அது கூட சந்தனம், கொஞ்சமாக ஜவ்வாது, பன்னீர் சேர்த்து கலந்துக்கோங்க. தண்ணீருக்கு பதில் நீங்கள் பன்னீர் சேர்க்கும்போது அந்த மஞ்சள் குங்குமம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் புணுகு இருக்கும். அந்த புணுகை வாங்கிட்டு நம்ம காமாட்சி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த புணுகு ரொம்ப சக்தி வாய்ந்தது. மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா நான் திருவிளக்குக்கு கீழே பச்சரிசி தான் வச்சுருப்பேன். அது கூட மஞ்சள் கலந்துருவேன். அதில் வெட்டி வேர், ஏலக்காய் சேர்த்துருப்பேன். இந்த வாசனை திரவியங்கள் நம்ம சேர்த்து திருவிளக்குக்கு கீழே வைக்கிறது ரொம்ப நல்லது. இது ஷார்ட்ஸுக்காக நான் தீபத்தை அணைக்கிறது மாதிரி காட்டியிருக்கேன். ஏன்னாக்க நம்ம எப்போதுமே மஞ்சள் அப்படி இல்லைன்னா பூ வச்சு தான் தீபத்தை கையமற்றணும். அணைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. குளிர வைக்கிறது அப்படின்லாம் கையமத்து இப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஜவந்தி பூ மட்டும்தான் கிடச்சிச்சு. அதை வச்சுட்டு தான் நான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பூவாக வச்சுருக்கேன். எனக்கு சாமிக்கு நிறைய பூ வைக்கணுன்னு ஆசை. ஆனால் அதிகமாக வாங்கிறதுக்கு நம்மளுக்கு பற்றாக்குறை தான், பணப்பற்றாக்குறை. அதனால் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிட்ருவேன். பெருசாவெல்லாம் நான் எதுவுமே செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் சாமியை கும்பிட்டுக்கலாம். மனசில் சுத்தம் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களை பொறாமையாக நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மனசை சுத்தமாக வச்சு தினமும் விளக்கேற்றி நாம் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை கொடுப்பாரு. பெருசாக நான் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன். என் பசங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிறது ஒரு சில வார்த்தைகள் மற்றவங்கள ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியும், அவங்கள ரொம்ப மட்டமாகலாம் இப்போ சில பேர் பேசுகிறாங்க. என்னோடய உறவுகள்லேயே சில பேர் அப்படி தான் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் நான் நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்த யூடியூப் வாயிலாக சொல்கிறேன். தயவு செஞ்சு மற்றவங்கள மட்டமாக நினைக்காதீங்க, கேவலமாக பேசாதீங்க. முதல்ல நீங்கள் எப்படி, உங்கள் தகுதி என்ன, உங்கள் தராதரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள பேசுங்க. இந்த மாதிரி விளக்குகளையெல்லாம் நம்ம விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. நான் எப்போதுமே அன்னபூர்ணி சிலையை வச்சு நான் சாமி கும்பிடுவேன். 2 சிலைகள் வச்சுருக்கேன். ஒன்று நான் அரிசி கொட்டி வைக்கிற சம்படத்துக்குள்ளே வச்சுருப்பேன். இன்னொன்று இந்த மாதிரி கிச்சனுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் வச்சுருப்பேன். எப்போதுமே காலையில் எந்திரிச்சத்தோட இந்த அன்னபூர்ணி தாயார்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூ இருந்ததுன்னா வைப்பேன், பூ இல்லைன்னாக்க விட்டுருவேன். விளக்கேற்றி வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னபூர்ணி தாயாரை நம்ம கிச்சனில் வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஷார்ட்ஸு கூட போட்டிருக்கேன். தேசம் மங்கையர்க்கரசி என்னை விட விளக்கம் அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லதுங்க.
அன்னபூர்ணி தாயாரோட சிலையை வச்சு நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னத்துக்கு என்றைக்குமே குறை இருக்காது. எப்போதுமே நாம் வந்துட்டு சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுக்கும்போது நம்ம வடிக்கிறதுக்கு எடுக்கிற அரிசியிலேருந்து ஒரு 2 அரிசியை எடுத்துகிட்டு நீங்கள் அன்னபூர்ணி தாயாரோட கைகளில் வச்சுருங்க. அன்னபூர்ணி தாயாருக்கு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிற அரிசியில் ஒரு 2 எடுத்து நம்ம சமைக்கிற அரிசியோடு போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சிட்டே வாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு அன்னத்துக்கு குறையே இருக்காது. நான் ஒவ்வொரு மாதமும் சாப்பாட்டு அரிசி எடுக்கும்போது பழைய அரிசி எடுத்து இட்லிக்கு உள்ள பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த புது அரிசிலேருந்து எடுத்து வச்சு நான் வந்துட்டு பூஜை பண்ணிவிடுவேன். நான் இப்படி தாங்க விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவேன். என்னோடய இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.